ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பலாக்காய் குருமா செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்தியில் முதல்ல எண்ணெயை தடவிடுங்க. எண்ணெய் தடவிட்டு பலாக்காயை அரிஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா பலாக்காயை அரிய சொல்ல அதில் பால் நிறைய வரும். நம்ம இது மாதிரி கத்தியில் எண்ணெயை தடவிட்டு அரிஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இது மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துடுங்க. பலாக்காயை நம்ம இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன பீசஸாக கட் பண்ணுறோமோ குழம்பு அவ்வளோ ருசியாக நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல் எடுத்துக்கலாம். இப்போது குக்கர் வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை சேர்த்துடுங்க. பூண்டு பல் அரிஞ்சு சேர்த்துடலாம். பச்சை மிளகாவை கீரி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டோம். வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ எல்லாம் சேர்த்து வதக்கிட்டோம். உப்பு சேர்த்துடுங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி அரிஞ்சு வச்சதை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அதுலேயே நம்ம பலாக்காயை சேர்த்துடலாம். அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் இது மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். தயிர் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏடோடு இருக்க தயிராக இருந்தாலும் இன்னும் சுவையாக நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சு ஒரு 4 உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு விசில் வரட்டும்னு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு நிறுத்திடலாம். இப்போ நிறுத்திட்டு ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம தேங்காவை அரைச்சி நான் தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லியை தூவி நிறுத்திடலாம். டேஸ்டியான பலாக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, குருமா. நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.